வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டாப் 5 கிரைம் த்ரில்லர் மூவிஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல 4 படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங் கூட அவைலபிளா இருக்கு. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா தமிழ் டப் கிடையாது. சரி வாங்க அது என்னென்ன படங்கள்னு சொல்லி நம்ம சீக்கிரமா பாத்திரலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல பார்க்கக்கூடிய மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜானே ஜான். ஆக்சுவலா இது ஒரு ஹிந்தி மூவி. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடி தளத்துல அவைலபிளா இருக்கு. சோ தமிழ் டப்லயும் இருக்குது. இந்த படத்துல கரீனா கபூர், விஜய் வர்மா, ஜெய்தீப் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தை சுஜாய் கோஸ் அப்படிங்கிற டைரக்டர் தான் இதை இயக்கியிருக்காரு. இந்த படம் கிட்டத்தட்ட திருஷ்யம் ஸ்டைல்ல எடுக்கப்பட்ட ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி தான் இது. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோயின் கரீனா கபூர் தன்னோட மகளோட கலிம்பாங் அப்படிங்கிற ஒரு இடத்துல வாழ்ந்து வராங்க. அது ஒரு ஹில் ஸ்டேஷன் ஆயிருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட நெய்பர் தான் பாத்தீங்கன்னா ஜெய்தீப். அவர் பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸரா இருப்பாரு. இவருக்கு பாத்தீங்கன்னா கரீனா கபூர் மேல ஒரு ஒன் சைடா லவ் இருக்கும். இதுல என்னன்னா கரீனா கபூரோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாள் கரீனா கபூரோட வீட்டுக்கு வருவாரு. இன்ஃபேக்ட் இவங்க ரெண்டு பேத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு த்ரெட்டா இருப்பாரு. இந்த டைம்ல தான் கரீனா கபூர் தன்னோட மகளோட சேர்ந்து தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட மர்டர் பண்ணிடுறாங்க. இந்த கொலையை மறைக்கிறதுக்காக அந்த மேக்ஸ் ப்ரொஃபஸரா இருக்கிற அந்த ஜெய்தீப் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. இதை கண்டுபிடிக்க வர இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் தான் விஜய் வர்மா. விஜய் வர்மா இந்த கேஸை எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு, அதை எப்படி இவங்க டேக்கிள் பண்றாங்க, கடைசியா இவங்க மாட்டினாங்க இல்லையா அப்படிங்கறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல எனக்கு முக்கியமா பிடிச்ச விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கலிம்பாங் அப்படிங்கிற அந்த ஹில் ஸ்டேஷன் தான். அங்க இருக்கிற பேக் டிராப் மற்றும் சீனரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல விஷுவலேஷன் பண்ணிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷன்ல இந்த மாதிரியான த்ரில்லர் பிளாட்டை கொண்டு போனது பாராட்டுக்குரியது தான். உண்மையிலேயே படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுத்ததுன்னே சொல்லலாம். அதே மாதிரி த்ரில்லர் படத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நிறைஞ்ச படமா தான் இது அமைஞ்சது. ஒரு மர்டரை மறைக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அமைக்கப்பட்டு இருந்திருக்கணும். அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இதுல சூப்பராகவே கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுலயும் அதை ஹைட் பண்ற விதம் பாத்தீங்கன்னா சூப்பராகவே ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த திருஷ்யம் படம் மாதிரி தான் அந்த டேட்டை வச்சு விளையாடி இருப்பாங்க. உண்மையிலேயே பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதே மாதிரி இதுல கேரக்டர் டிசைனை பொறுத்த வரைக்கும் கரீனா கபூருக்கும் சரி விஜய் வர்மாக்கும் சரி ஒரு நீட்டான கேரக்டரா கொடுக்கப்பட்டிருக்கும். இவங்க ரெண்டு பேர்த்திலையும் ஜெய்தீப்போட கேரக்டர் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். உண்மையிலேயே தரமான ஒரு பவர்ஃபுல் கேரக்டர், ஒரு பயங்கர இன்டெலிஜென்ட்டான மேக்ஸ் ப்ரொஃபசர் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. தன்னுடைய லவ்வுக்காண்டி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போக முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகக்கூடிய ஆள் மாதிரி தான் இதுல காட்டியிருப்பாங்க. குறிப்பா சொல்ல போனா கரீனா கபூர் மேல இருக்கிற அந்த ஒன் சைடு லவ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா காட்டப்பட்டிருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கடைசியா எப்படி அதை நம்ப வைக்கிறாங்க அப்படி ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அதை ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டா எழுதியிருப்பாங்கன்னே சொல்லலாம். பட் இந்த படத்தோட மைனஸ் நம்ம பார்க்கும்போது திருஷ்யம் படம் போல இருக்கிறதுனால என்னவோ இதுல வர்ற சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிளா தான் இருந்தது. அதே மாதிரி இந்த ஒரு இன்டென்ஸான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ல நடுவுல பாத்தீங்கன்னா தேவையில்லாம கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. அதாவது விஜய் வர்மாவும் கரீனா கபூரும் நைட் ஒரு பார்ட்டிக்கு போகிறது, அங்க கரீனா கபூருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாங் வைக்கிறது, இது எல்லாம் பாத்தீங்கன்னா படத்துக்கு தேவையில்லாத விஷயமா தான் பட்டது. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவினே சொல்லலாம். எல்லாரும் கண்டிப்பா பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்த பார்க்க போற மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா 2021ல ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு மூவி தான் பவர் பிளே. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஹீரோ ஏடிஎம்ல போய் கொஞ்சம் பணம் எடுக்கிறாரு. அவர் எடுத்த பணம் எல்லாமே பாத்தீங்கன்னா கள்ள நோட்டா இருக்குது. ஹீரோ தான் கள்ள நோட்டை எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு போலீஸ் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால ஹீரோவோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நடக்காமே போயிருது. இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ அந்த கள்ள நோட்டெல்லாம் மாத்தலன்னு நிரூபிக்கிறாரு. அதுக்கெல்லாம் என்னென்னலாம் பண்றாரு, இந்த கள்ள நோட்டெல்லாம் எடுத்துட்டு போய் ஏடிஎம்ல வச்சது யாரு, இந்த விஷயம் எல்லாத்தையும் ஹீரோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது இதோட சேர்த்து வேற எந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வருது. இதுதான் இந்த படத்துக்கான மொத்த கதையுமே. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே போகும். அதே மாதிரி இந்த படத்துல வந்த சில கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தமிழ் டப்பிங், பேக்ரவுண்ட் மியூசிக், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு பிளஸ் பாயிண்டா தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல சில மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க. பட் செகண்ட் ஹாஃப் வரும்போது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே மாறுது. அதனாலேயே இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமே போயிருது. அதே மாதிரி இந்த படத்துக்கான குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே இருக்கும். சொல்ல போனா ஒரு ஷார்ட் பிலிம் பாக்குற மாதிரி தான் இந்த படமே போய்கிட்டு இருக்கும். ஏன்னா இந்த படத்துல வரக்கூடிய அந்த சினிமாட்டோகிராஃபிலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். சோ இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன்னா இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி தான். இந்த படத்தை நீங்க இப்ப பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த படம் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் எல்லாம் இருக்குது. சில பேருக்கு இந்த படம் பிடிக்காதது காரணமே இந்த செகண்ட் ஹாஃப் தான். சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த படத்தை
படத்தை ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த படத்துல சில 18+ காட்சிகள்லாம் இருக்குது, அதனால ஃபேமிலியோட எல்லாம் பார்க்க முடியாது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயக்குனர் பால்கி டைரக்ஷன்ல துல்கர் சல்மான் மற்றும் சன்னி டியோல் நடிச்சிருக்கிற சுப் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்தோட தொடக்கத்துல மும்பை சிட்டில ஒரு கொலை ஒண்ணு நடக்குது. ஒரு திரைப்பட விமர்சகர் கொடூரமான முறையில கொல்லப்படுறாரு. இந்த கொலைகேஸ போலீஸ் இன்ஸ்பெக்டர் சன்னி டியோல் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. பல்வேறு டைரக்ஷன்ல இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போதே அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த 4 கொலையும் பண்ணது ஒரு சீரியல் கில்லர். அவனோட டார்கெட் பாத்தீங்கன்னா நேர்மையா விமர்சனம் பண்ணாத பிலிம் கிரிட்டிக்ஸ் தெரிய வருது. இந்த கொலைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கிறதுனால எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க. போலீஸும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம, எந்த ஒரு தடையும் கிடைக்காம தலைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இந்த எல்லா கொலைகளையும் கொடூரமா பண்ண நம்ம ஹீரோ ரொம்ப கூலா ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி தனக்கு பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கொலைகள்லாம் ஏன் பண்ணாரு, போலீஸ் கிட்ட அவர் மாட்டினாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சுத்தி நகருகிறதா இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை தான் சொல்வேன். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா இருந்தா, கிரிட்டிக்ஸை கொலை பண்ற ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஐடியாவே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதை வச்சு ஒரு சைக்கலாஜிக்கல் கிரைம் த்ரில்லர் பண்ணணும்னு அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டோரி லைனா தான் இருந்தது. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கிரிப்பிங்கான ஸ்டோரி லைன் தான் இது. சீரியல் கில்லர் படம்னா யாரு கொல்லப்படுறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் எப்படி கொல்லப்படுறாங்க, எதுக்காக இந்த கொலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிற இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் சுவாரஸ்யமா இருந்தாலே போதும், அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்லபடியா ஓடும். அப்படி இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா விஷயங்களையும் பாத்தீங்கன்னா நம்புற மாதிரியும் மற்றும் என்கேஜிங்காவும் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ், ஒவ்வொரு கிரிட்டிக்கலையும் எப்படி கொலை பண்றாங்க, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அந்த படத்துல வரக்கூடிய ஒரு சீன்ல இந்த ஒவ்வொரு கொலைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேட்டர்னை சன்னி டியோல் கிராக் பண்ற அந்த ஐடியா பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி அடுத்து யாரு கொலை செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய போலீஸ் டீமே உட்காந்து ஒவ்வொரு ரிவ்யூவா படிக்கிறது, 4வது கொலை வரக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சில கான்வர்சேஷன், இப்படி இந்த கதையில இருக்கக்கூடிய சில விஷயங்களை ரொம்ப நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய அந்த லவ் ட்ராக் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய மைனஸ் எல்லாம் என்னன்னா, என்னதான் இந்த படத்துல பிளாட் புதுசா இருந்தாலும் வழக்கமா சீரியல் த்ரில்லர் கதைகளுக்கு உரிய அந்த டெம்ப்ளேட் கதைகள்ல தான் இந்த கதையை நகழுது. அதனாலேயோ என்னமோ சில பிரெடிக்டபிள் சீன் இருக்க தான் செய்யுது. இந்த படத்துல முதல் பாதியில இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்னஸும் அந்த விறுவிறுப்பும் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். 2ஆம் பாதியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் பாத்தீங்கன்னா சில லேகான சீன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. அதே மாதிரி படம் முடியறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிரிமினல் சைக்காலஜிஸ்ட் ஒருத்தங்க வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் படம் ரொம்ப ஸ்பீடா நகரும்னு பார்த்தா அவங்க ஏற்கனவே சன்னி டியோல் கண்டுபிடிச்ச விஷயங்களை தான் அவங்க திரும்பியும் சொல்றாங்க. அவங்களால இந்த படத்துல பெருசா எந்த ஒரு வேல்யூவும் ஆட் ஆகல. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவசரமா முடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சது. மொத்தத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் என்டர்டெய்னர்னு நான் சொல்லுவேன். சோ பார்க்காதவங்க இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா G5 OTT பிளாட்ஃபார்ம்ல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்குது. நீங்க இந்த படத்தை ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொட்டல் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல இப்ப அவைலபிளா இருக்கு. சோ தமிழ் டப்லயும் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஒரு ரூரல் டிராமா, அதுவும் இல்லாம இது ஒரு 80s காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமாவே அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஊரை காட்டுறாங்க. அந்த ஊருக்குள்ள 2 ஜாதியை சேர்ந்த சமூகத்தினர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆதிக்க ஜாதியினர் மாதிரியும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட உரிமைகள்லாம் பாத்தீங்கன்னா மறுக்கப்படுது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் பாத்தீங்கன்னா கல்வி. இந்த கல்வியை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றாரு. அது பாத்தீங்கன்னா எடுபடாமே போயிருது. அதை தடுக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் கேங் ஒருத்தங்க இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான நபர் தான் அஜய்ராஜ். இந்த ஊர்ல கல்வி மட்டும் வந்துடக்கூடாது, அப்படி வந்துட்டா எல்லாருமே சமமாயிருவாங்க அப்படிங்கிறதுக்காண்டியே பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஜெனரேஷனை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அதை ட்ரை பண்றாரு. அந்த முயற்சிகள்லாம் எப்படி எல்லாம் போகுது, அதுல என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் அவர் ஃபேஸ் பண்றாரு, டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அதை தடுத்து நிறுத்தினாரா அப்படிங்கறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுல பேசி இருக்கக்கூடிய 2 விஷயங்கள். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த கல்வியோட முக்கியத்துவத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவே சொல்லியிருப்பாங்க. அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மூட நம்பிக்கையில பத்தின ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிற மாதிரி இந்த 2 விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இதுல அஜய்ராஜ் பாத்தீங்கன்னா ஒரு சாமியார் ரோல் மாதிரி தான் இதுல பண்ணியிருப்பாரு. அவர் நினைச்ச விஷயங்கள்ல எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தெய்வம் சொல்லுதுன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் நிறைவேற்றுற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அந்த விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த
அந்த 80s காலகட்டத்துல எல்லாம் காட்சிப்படுத்தின விதம் இருக்குது இல்லைங்களா, அதாவது படத்துல சில பிளாஷ்பேக் காட்சிகள்லாம் கொஞ்சம் காட்டியிருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இதுல நீட்டாவே காட்டியிருந்தாங்க. அதுல இந்த படத்துல அவங்க யூஸ் பண்ண கலர் டோன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ரீசெட்ஸ், சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங் போர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர த்ரில்லர் மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. அதாவது வில்லன் பாத்தீங்கன்னா ஹீரோவோட கண்ணுல எதையோ ஒன்று போட்டுருவாரு. அந்த டைம் ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல கண் பார்வை போகும்போது அதுக்கு நடுவுல தன்னோட பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரஷர் இருக்கிற மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதே நேரத்தில் அடுத்த சீன்ல எல்லாம் நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வேற ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பட் டுவர்ட்ஸ் த எண்டு தான் அதை பத்தி கொஞ்சம் தெளிவா காட்டுவாங்க. அதனால அந்த டைம்ல இருக்கிற அந்த த்ரில் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சில இது போயிடும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல அந்த ஜாதிகள் ஒடுக்குமுறையா இருக்கட்டும், அந்த படிப்புக்காக நடக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ஸா இருக்கட்டும், இந்த சீன்ஸ் எல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிபிஷியலா காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல எவ்வளவு உண்மைக்கு நெருக்கமா காட்டுறோமோ அதுதான் நமக்குள்ள ஒரு இம்பாக்டா ஒன்று கிரியேட் ஆகும். இதுல அதை காட்ட கொஞ்சம் தவறிட்டாங்க. அதே மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு படிப்பு வேணும் அப்படிங்கன்னா அந்த மலையில இருக்கக்கூடிய அந்த பூவை பறிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வாதியார் டாஸ்க் கொடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது, எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி இந்த படத்துல வில்லனோட கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஷேடோல இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்தா அந்த படத்தை ஒரு தடவை நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த படம் என்னன்னா 2023 ரிலீஸ் ஆன கருடன் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா சுரேஷ் கோபி, பிஜு மேனன், அபிராமி, அருண் வர்மா, ஜாக்ஸ் பிஜோய் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா தெரசா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவங்களோட காலேஜ் ஃபங்க்ஷன்ல ரேப் பண்ணிடுறாங்க. அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ற டிசிபி ஹரிஷ் அதை பண்ணுனது அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற ப்ரொஃபஸரா இருக்கிற நிஷாந்த் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவரை கோர்ட்லயும் ஆஜர்படுத்தி அவருக்கு ஒரு 7 ஆண்டு சிறை தண்டனை எடுத்து கொடுத்துறாரு. ஆனா நிஷாந்த் பாத்தீங்கன்னா 7 வருஷம் கழிச்சு வெளியே வந்து மறுபடியும் அந்த கேஸை ரீஓபன் பண்ணி அதை அவரே வாதாடவும் செஞ்சு அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி அதை நிரூபிச்சு அந்த கேஸை ஜெயிச்சது மட்டும் இல்லாம அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண டிசிபி ஹரிஷ் கிட்ட பாத்தீங்கன்னா நஷ்ட ஈடும் கேட்கிறாரு. இப்போ நிஷாந்த் அந்த கேஸை எப்படி ஜெயிச்சாரு, உண்மையிலேயே அந்த பொண்ணை ரேப் பண்ணது யாரு, மறுபடியும் டிசிபி ஹரிஷ் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறாரு, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. ஆக்சுவலா இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு டிராயிங் மாதிரி தான். எப்படி ஒரு டிராயிங் முடியும் போதுதான் என்ன அது மூலமா என்ன சொல்ல வராங்க, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு அது கிடைக்குமோ, அது மாதிரி தான் இந்த படம் முடியும் போதுதான் அவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு ஒன்று கிடைக்கும். ஏன்னா இந்த படத்துல ஒரு 3 கன்க்ளூஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடியே குற்றவாளி யாருன்னு காமிச்சு அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக்ல 7 வருஷம் ஜெயில இருந்து வெளியே வந்து மறுபடியும் அந்த கேஸை ரீஓபன் பண்ணி அவரே வாதாடி தான் ஒரு நிரபராதின்னு சொல்லி அதை நிரூபிச்சிருப்பாரு. மூணாவது கன்க்ளூஷன்னா நமக்கு இந்த படத்து மேல இருந்த அபிப்பிராயத்தையே மாத்தும். ஏன்னா அது வரைக்கும் ஒரு நார்மலா ஒரு படம் மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த ரிவீலிங் பாயிண்ட் வரும்போது தான் ஓகே ஒட்டுமொத்த ட்விஸ்ட் இங்கே தான் இருக்குது, அதுலயும் அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லையேன்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு படத்தை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. யூஸ்வலா ஒரு சீரியல் கில்லர் படம் எப்படி இருக்கும், தொடர்ச்சியா கொலைகள்லாம் நடக்கும், பயங்கர வயலன்ஸா இருக்கும். ஆனா இது ஒரு சீரியல் கில்லர் கதைன்னு நமக்கு கடைசியா தான் தெரிய வரும். அந்த அளவுக்கு ரொம்ப டிஃபரெண்டா நேரேட் பண்ணிருப்பாங்க. ஈவன் அந்த குற்றவாளி யாருன்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாலும் அது நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரியான கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல தான் நம்ம இருப்போம். அதுலயும் கடைசியில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி நம்மளை எக்ஸைட் பண்ணி இருந்தது உண்மையிலே ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய அந்த மியூசிக்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாஸாவே இருந்தது. ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா சுரேஷ் கோபியோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓகேவா இருந்தது. அதே இது செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பெட்டராவே இருந்தது. அதே மாதிரி பிஜு மேனனோட பெர்ஃபார்மன்ஸை விட குறிப்பா அந்த கேரக்டர்ல அவரை நடிக்க வச்சதுதான் எனக்கு இந்த படம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆனதுக்கு காரணமே அதுதான் சொல்லி தோணுச்சு. அது ஏனுங்கிறது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம்னு இதை நான் சொல்லுவேன். நீங்களும் இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க, ஹைலி ரெக்கமெண்டட் தான். நீங்க இந்த படத்தை ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.